ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நத்தம் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழா நடந்தது. அதுக்கு நாங்கள் அக்னி சட்டி எடுத்த வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். திருவிழா முடிஞ்சு 2-3 நாள் ஆயிடுச்சு. வீடியோ அப்லோட் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வெரி சாரி. திங்கட்கிழமை நைட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 7 மணி 8 மணியே போல் அம்மன் குளத்துக்கு இந்த அங்கனுக்குள்ளே தண்ணி இருக்குது பாருங்கள். முதல்லாம் எப்போதுமே தண்ணி நிறையா இருக்கும் அந்த குளத்துல. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறையாக போச்சு. அதனால தொட்டி மாதிரி கட்டி அதில் விட்டுருந்தாங்க. பால் குடம், அக்னி சட்டி, பூக்குழி இறங்குறவங்களுக்கு குளிக்கிறதுக்காக. நாங்கள் வந்தப்பயே பார்த்திங்கன்னா எங்களுக்கு முன்னாடியே அக்னி சட்டி எடுத்து போயிட்டுருந்தாங்க. நாங்களும் போயிட்டு அக்னி சட்டி எடுக்கிறதுக்கு தேவையான பூஜை சாமான்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம். எவ்வளோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அக்னி சட்டி என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய அக்காவும் 2 பேரும் எடுக்கிறாங்க. 2 பேருமே போய் அந்த தீர்த்த தொட்டியில் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ரிலேட்டிவ்ஸ் மாலை, சந்தனம், குங்குமம்லாம் வச்சு விட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. தென் தமிழகத்திலேயே ரொம்ப பிரசித்தி பெற்ற அம்மன் பார்த்திங்கன்னா நத்தம் ஸ்ரீ மாரியம்மன். இதில் நிறைய பேர் நேர்த்திக்கடன் லட்சக்கணக்கில் காப்பு கட்டி வேண்டுதல்கள் வச்சு நிறைவேற்றிருக்காங்க. அது மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிறேன். அக்னி சட்டி வளர்த்து பார்த்திங்கன்னா பூசாரி அபிஷேகம்லாம் பண்ணியாச்சு. நீ அக்னி சட்டியை எடுத்துட்டு அம்மங்குளத்துலேருந்து கோவில் வழியாக மீனாட்சிபுரம், அங்கே ஒரு கோயில், காளியம்மன் கோயில் இருக்குது, அங்கே வரைக்கும் போயிட்டு வருவாங்க. எவ்வளோ ஜெகஜோதியாக இருக்குன்னு பாருங்கள். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுமேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் அக்னி சட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் ரொம்ப தூரம்னு சொல்லிட்டு அம்மங்குளத்துலேயே தான் உட்காந்துருந்தோம். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அக்னி சட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அக்னி சட்டி எடுத்துகிட்டு வந்த உடனே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலை. கொஞ்சம் நேரம் உட்காந்து அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். நாங்கள் வந்தப்போ பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. அடுத்த நேரம் கொஞ்சம் ஆக பார்த்திங்கன்னா கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. நாங்கள் ஒரு 8 மணி 9 மணி போலயே நாங்கள் அக்னி சட்டி எடுத்தாச்சு. நாங்கள் எடுத்தப்பையும் அம்மன் குளத்தில் இருந்த கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. இப்போவும் உங்களுக்கே பார்த்தா தெரியும். கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்ருந்தோம். உங்களுக்கும் ஏதாவது நிறைவேறாத காரியங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்களும் இங்கே நேர்த்திக்கடன் வச்சு நேர்த்திக்கடன் செலுத்தலாம். நிறைவேறினதுக்கப்புறமா
உண்மையிலேயுமே ரொம்ப சக்தி வாய்ந்தது மாரியம்மன். இந்த திருவிழா பார்த்திங்கன்னா 15 நாள் நடக்கும். காப்பு வந்து கட்டி 15 நாளுமே பால் குடம் எடுத்துகிட்டே தான் இருந்தாங்க. 15ஆவது நாள் அக்னி சட்டி பூக்குழி எடுப்பாங்க. பூக்குழி இறங்குறவங்க இறங்குவாங்க, அக்னி சட்டி எடுக்கிறவங்க எடுப்பாங்க. எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். ஒரு வழியாக அக்னி சட்டி, அதுக்கப்புறம் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.